இது போடலாமா இது போடலாமா? இது வேணாம். புள்ளி நிறைய இருக்கு. புள்ளி வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் பொங்கலே முடிஞ்சிரும். டாட்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பேசாம ரங்கோலி கோலமே போட்டுக்குவோம். அதான் பெஸ்ட் ஐடியா. மருமவளே, அம்மாடி மருமவளே. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்க? பொங்கல் அன்னைக்கு மார்னிங் போடுறதுக்கு கோலம் பார்த்துட்டு இருக்கேன் தே. போன்லயே எல்லாம் வந்துருதுன்னு இப்பெல்லாம். அந்த காலத்துலலாம் கோலம் புக்கு வாங்கி ஒன்று ஒன்றா போட்டு பார்ப்போம். இப்போ போனில் லட்சக்கணக்கில் கோலம் வச்சிருக்காவ. ஆமாத்தே. சரி, அடுப்பில் குழம்ப கூட்டி வச்சிருக்கேன், பார்த்துக்கொன்னு. சக்தி வெளில போயிருக்காம்ல, வந்ததும் சோறு வச்சு கொடு, நீயும் சாப்பிடு. சரிங்க தே. நீங்க எங்க போறீங்க? ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 கொடுக்காவல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். கூட்டம் எம்பிட்டு இருக்குமோ தெரியல. உங்க அம்மா தான் போன் அடிச்சு சொன்னா. சரிங்க தே. அப்ப நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஆட்டு மருமவளை வீட்டை பூட்டிட்டு ஈரி குழம்ப பார்த்துக்க. சரிங்க தே. காடு எடுத்தாச்சு, பையி அவையிலே தருவாவ. சரி போவோம். இந்த மனுஷன்ட்ட சொல்லி வாங்க சொன்னா அவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டாரு. வாங்கி தந்துட்டு போகலாம்ல. இப்போ லைனில் எவ்வளோ நேரம் காத்து கிடக்க போகிறோமோ தெரியல. அம்மாடியோ, என்ன இம்பிட்டு கூட்டம் நிக்கி? லட்சு, உங்க சம்மந்தார் வந்தாச்சு. தெரியுது சின்ன பொண்ணே. என்ன கிட்டி டோக்கன் படி தான் நிற்கணுமோ? டோக்கன் படிலாம் கிடையாது. யாரு முன்ன வராவளோ அவிய முன்னாடி நிப்பாவ. நீ பின்னாடி போ வடிவு. மைனியோ, இங்க வாங்க. லட்சுமி அக்கா, வடிவு பட்டி எனக்கு பெறத்தால தான் நிக்கணும் பாத்துக்கிடுங்க. கூப்பிட தனக்கு இதை செய்யறேன். இங்க பாருங்க வடிவு பட்டி, எனக்கு பெறத்தால தான் நிக்கணும். ஆமா, இடையில எங்கேயாவது போய் சொருவுனீங்களோ? அப்புறம் தானே இருக்கு. நான் பின்னாடி நின்னுக்கிறேம்மா. மைனியோ, கீதாக்கு பெறத்தாலேயே போய் நில்லுங்க. இவ்வளவு இளவுல நிக்க முடியாது. இந்த கூட்டம் என்ன மண்ணூலி பாம்பு மாதிரி ஊந்து ஊந்து போகுது. சட்டு புட்டுன்னு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. ஒரு ஆட்களை எவ்வளவு நேரமா தான் வச்சிட்டு இருக்காரு. கீதா, அவருக்கு வச்சிட்டு இருக்கணும்னு என்ன ஆசையா? என்ன சொல்ற நீ? அங்க ஒவ்வொரு ஆளுக்கு கைரேகையே ஒழுங்கா விழமாட்டுக்கு. ஆமா, பூரா வேறு செல்போனை பார்த்து ரீல்ஸ் பார்க்குறேன், அதை பார்க்குறேன்னு போன தேய்ச்சியே கைரேகை பூரா போயிருக்கும். பின்ன எங்கோடி விழும்? சரியே சொன்னீங்க வடிவு பாட்டி. ஆனா கரண்டி கையை வச்சுக்கிட்டு நீங்களா அப்படி பேசக்கூடாது. இங்கே பாருங்க, சம்மந்தாருக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரே கை. கையை வச்செல்லாம் கிண்டல் பண்ணிட்டு கிடக்காத சின்ன பொண்ணே. மவரையே பேத்துருவேன் பார்த்துக்க. கூட்டத்துல சண்டை படாம நில்லுங்க. நீ ஏன் சின்ன பொண்ணு வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டுக்க? அவளுக்கு என்ன வாய் சும்மாவே கிடக்காது. நேரம் போக வேணாமாக்கா? நானும் எவ்வளோ நேரமா நிக்கிறது, காலெல்லாம் வலிக்குது. வாங்க கூட்டதானம்மா, நாங்களும் நிக்கிறோம். நீ யாரு சின்ன பிள்ளை, எங்களெல்லாம் பாரு வயசாளி. காலு கெடுக்க காத்து கிடக்கும். என்ன செய்ய? பேசாம நில்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஆம்பளை பக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என் வீட்டால போய் வாங்கினா வாங்க மாட்டேக்காரு. அடுத்து வாங்க. காடை இதுல வைங்கம்மா, வச்சுட்டு கைரேகை வைங்க. நல்ல வேலை கிட்ட வந்தாச்சு. ஆமா அம்புஜம், இனி வீட்டில் போய் வேலையை பார்க்கணும். பேய் தான் லட்சுமி வெள்ளையெல்லாம் அடிக்கணும். இந்த பிள்ளையில ஒதுக்கி எடுத்து போடுங்க. என்ன கேக்குதுகளோ இல்லையோ, போய் நான் தான் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கேன். விறுவிறுன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். ஏன் அம்புச்சுக்கா, நான் வேணா உதவி பண்ண வரட்டுமா? நீ அவ வீட்டுக்கு போகாம இருக்கிறதே பெரிய உதவிதான். அதனால 2 நாளைக்கு அவ வீட்டு பக்கம் பேயிராத. அசிங்கப்பட்டால் சின்ன பொண்ணு. ஏன் லட்சுமிக்கா, நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல. என்ன நீங்க எதுக்கு இப்போ ஊடையில வரைய? நீ கேட்டதுக்கு தாம்மா பதில் சொல்றேன். யாருமா அங்க வரிசையில நின்னுட்டு சண்டை போட்டுட்டு இடிச்சிட்டு கிடக்குறது? பேசாம நின்னு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்கம்மா. இங்க மனுஷனுக்கு இருக்க முடியாம மண்டை காயுது, இவ்வளவு வேற கூட்டத்துக்குள்ள நின்னுட்டு சலன்னு கத்திக்கிட்டே கிடக்காங்க. வச்சுட்டு ரூபாவை தாங்க. இந்தாங்கக்கா. 1 2 3 4. அக்கா, 3000 எத்தனை வாட்டி என்னனாலும் 3000 தான். 3 லட்சமெல்லாம் ஆகாது. அங்கிட்டு ஓரமா போய் எண்ணுங்க. யாருமா அது?
எண்ணி பார்த்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு தாள் குறைஞ்சு போச்சு 2 தாள் குறைஞ்சு போச்சுன்னு என் உயிரை வாங்கவா? பேசாம இருமா. ஆ ஆட்டு அண்ணாச்சி. என்னக்கா சரியா இருக்கா? ஆ இருக்கு. நேரா போய் அந்த பையன் பை கொடுப்பான், வாங்கிக்கோங்க. கார்டு கொடுங்க, இதுல கைரேகை வைங்க. இந்த கார்டுக்கு பைசா கிடையாது. என்ன சொல்றீங்க? இப்படி அநியாயம் பண்ணாதீங்க. ஏம்மா, என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உமருக்கு என்னைய பார்த்தா எப்படியா தெரியுது? இவ்வளவு நேரம் வேகாத வெயில்ல நின்னு இருக்கேன் கால் கடுக்க. வந்து காடை நீட்ட துட்டு தர மாட்டேங்கிரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணாச்சி என்ன இப்படி பண்றீங்க? அதானே வயசாளி இவ்வளோ நேரமா லைன்ல நின்றுருக்காவ, துட்டு கொடுங்க. ஏம்மா, இந்த கார்டுல நேத்தே உன் புருஷங்காரன் வந்து வாங்கிட்டு போயாச்சு. உங்க வீட்டுக்காரர் கணேசர் தானே, வாங்கிட்டு போயிட்டாருமா. ஒரு கார்டை தூக்கிட்டு எத்தனை பேர் வராவ? என்ன சொல்றீங்க? நேத்தே பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரா? நீங்க யார கேட்டு கொடுத்தீங்க? இது என்னமா வம்பா போச்சு? வீட்டுல ஒரு ஆள் வந்து கார்டை கொடுத்து பைசா கேட்டா கொடுத்துதான் ஆகணும். நீர் எப்படி கொடுக்கலாம்? வீட்ல இருக்க பொண்டாட்டி மார்க்கிட்ட கொடுக்காம என்ன சொல்ல? நீ காடை எடுத்து ஒளிச்சியாவது வச்சிருக்கலாம்ல கிட்டு. போச்சு போ. இந்நேரம் கணேசன் தாத்தா எந்த ஒயின் ஷாப்பு வாசல கிடக்காரோ. வீட்டுக்கு பேய்கிட்டு இந்த மனுஷனுக்கு இருக்கு. கிட்டு பாட்டி, வீட்டுக்கு போய் பாருங்க. ஒரே நாளெல்லாம் செலவு பண்ணிருக்க மாட்டாவ. ஓரமா நின்னு பேசுங்கம்மா, அடுத்த ஆள் வாங்க. காசை எண்ணி பார்த்துக்கோங்க. பொருளையும் கரும்பையும் அங்க போய் வாங்கிக்கோங்க. இதுல கைரேகை வைங்க. ஏ ஆத்தாடி, ஒவ்வொருத்தரா பொறுமையா வாங்க. ஏன் இப்படி இடிச்சுக்கிட்டு வாரீங்கம்மா? என் நெட்ட மாடு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது இடிக்காம நில்லுனே? லட்சு, நான் என்னமோ வேணும்னே உங்களை இடிச்ச மாதிரி பேசுறீங்க. பின்னாடி நிக்கிற ஆளுவோ தள்ளி விடுதுமா. சும்மா சும்மா என்னையவே பிடிச்சி கத்தாதீங்க பாத்துக்கோங்க. ஏன் உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க, பொருளை வாங்கிட்டு கிளம்புங்கம்மா. ஏ அப்பா, அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயும் நான் ஆஸ்பத்திரியில தான் போய் அட்மிட் ஆகணும் போல. ரொம்ப பேசாதிய, இதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் தராவ. நீ யாருமா கடுகு கணக்க போறீல? நான் என் கஷ்டத்தை சொல்லி புலம்புறேன். ரூபாவை தாங்க சீக்கிரம். புடிமா, எண்ணி பார்த்துட்டு போ. ஆ ஆ, எல்லாம் சரியாதான் இருக்கு. என்னமோ 500 ரூபாய கூட வச்சு கொடுக்குற மாதிரி எண்ணி பாரு எண்ணி பாருங்காரு. கூட இருந்தா ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டீங்க, குறைவா இருந்தாலும் வந்து என்னைய போட்டு பாடாப்படுத்துவீங்க. அதனாலதான் நின்னு எண்ணி எண்ணி பாருங்கன்னு சொல்றது. பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இந்த ஆளுக்கு. கரும்பெல்லாம் முருங்கைக்காய் சைஸில் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல கரும்பை தந்தாதான் என்ன? அதான் 3000 ரூபா கொடுக்கும்ல, அதுல வாங்கிக்கோங்க நல்ல கரும்பா. லட்சுமிக்கா, அந்த ஆள்கிட்ட ஏன் சண்டைக்கு போறீங்க? எல்லாம் ஒன்னால தான் சின்ன பொண்ணே, நீ வாயை மூடு. நீலாம் பேசாத என்கிட்ட. சின்ன பொண்ணே வாயை மூடு. இப்போதைக்கு துட்டு வாங்கிட்டு போகணும். அவர் பாட்டுக்கு நம்மளை நிக்க வச்சுட்டு சாப்பிட போறேன்னு பேர போறாரு. ரைட் ரைட், அதான் ரூபா வாங்கியாச்சுல, கிளம்புங்க. என் மன்னவர் இருக்கையில வீடு இருந்த கிடைக்கும். இப்ப எப்படி கிடக்கு? ஒரு ஒட்டடை சேர விட மாட்டாரு. அங்கங்க ஒட்டடை சேர்ந்தாலும் அழகா அடிச்சு தூசியெல்லாம் தொடச்சி வைப்பாரு. இப்ப என் வீடு தூசியும் ஒட்டடையுமா கிடக்க. யாரு வந்து செய்யறா? நமக்கும் செய்ய கழிய மாட்டுக்கு. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஒத்தையில புலம்ப விட்டுட்டு போயிட்டாரு. ஏமா, யாரது? வா வா ஸ்வேதா, இரி. கையில என்னம்டி? உனக்கு தாம்மா சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வெள்ளையெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சா? ஆமா, எல்லாம் முடிச்சாச்சு. பாத்திரத்தை கழுவி வச்சிருக்கேன். பித்தளை பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சிருக்கேன். இனி இதோலெல்லாம் தொடச்சி கட்டி வைக்கணும். நீ ஏமா ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுற? சின்ன பொண்ணு மைனியே கூட கூட்டு வந்திருக்கலாம்ல. இந்த வேலையெல்லாம் அவிய பாப்பாவல்ல. ஆமா ஆமா பாப்பா. நான் வேலை செய்யறத உட்காந்து பார்க்க சொன்னா நல்லா பாப்பா.
என்னம்மா சொல்ற? அப்ப மைனி உனக்கு வேலை பார்த்து தர மாட்டாவளா? அவ எங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்ட போறா? வீட்டுல போலங்கின பாத்திரத்தை கழுவுனாலே மூக்கால கிடந்து அழுவா உன் மைனிக்காரி. அவளையாவது கூட்டு வந்து பாத்திரத்தை கழுவ விடுறதாவது. இருந்தாலும் நீ இவ்வளோ இடம் கொடுக்க கூடாதுமா மைனிக்கு. நல்ல மகாராணி மாதிரி தான் வச்சு பார்க்க. கொடுத்து வச்ச ஆளுதான். என்னத்த சொல்ல, ஒரு கூறுவாரி இல்ல. எல்லாம் உனையே சொல்லணும். நீ ஆரம்பத்திலேயே இறுக்கி பிடிச்சிருக்கணும். உன் பாட்டுக்கு அவிய போக்கில் விட்டுட்ட. இப்போ கடந்து குத்துதே குடையுதேன்னா என் பேச்ச முன்னாடி இருந்தே கேட்டிருக்கணும். சரி, அதை விட்டுட்டி. என்ன சோறு பொங்குனா என்ன கறி வச்ச? வீட்டில் வெள்ளை அடிச்சிருக்கலாமா, அதனால எப்படியும் கவுச்சி கறி எதுவும் திங்க மாட்டேன். ஐயே, ஆமா ஆமா, சாப்பிடக்கூடாது, பொங்கல் முடியணும். அதுக்கு தான் சாம்பாரும் கீரையும் அவியல் வச்சு அப்பளம் பொரிச்சு கொண்டு வந்திருக்கேன். தட்டில் போட்டு தரேன், சாப்பிட்றியா? கொஞ்சம் களியட்டும் டீ. இப்பதான் காப்பி தண்ணி போட்டு குடிச்சேன். நீ குடிக்கியா? கொஞ்சம் வச்சிருக்கேன். வேண்டாமா, அப்புறமாட்டு வேணா குடிச்சுக்கிறேன். சரி, ரேஷன் கடைக்கு போனையே 3000 ரூபா தந்தாவளா? ஆமா, தந்தாவ. அதை என்ன செய்யலான் இருக்க? ஏன் அப்படி கேட்டுப்புட்ட? 3000 ரூபா வாங்கி தூரவா போட போறேன். நான் செலவுக்கு வச்சுக்கிடுவேன். அதுக்கு இல்லம்மா, உனக்கு என்ன செலவு இருக்க போகுது? அதான் பென்ஷன் வாங்குறாளம்மா. ஏன் எனக்கு செலவு இருக்காதா? இதுல வேற உனக்கு பொங்க பொடி கொடுக்கணும், அதுக்கு வேற பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும். அது உன் காசுல வாங்குமா. இந்த 3000 எனக்கு தந்துற, நான் செலவு பண்ணிக்கிறேன். நீ 3000 ரூபா வாங்கியிருப்பல டீ. எப்படியெல்லாம் அம்மா கிட்ட கறக்கா? சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லு ஸ்வேதா, நீ 3000 ரூபா வாங்கியிருப்பல்ல? ஆமாம்மா, 3000 ரூபா வாங்கினேன். அப்புறம் உரிமை தொகையில் 1000 ரூபா வந்துச்சுல, அது ரெண்டையும் சேர்த்து 4000 ரூபாய்க்கு நல்ல ஒரு பட்டு சேலை எடுத்துட்டேன். அதுக்கு ப்ளவுஸ் தைக்கணுமா, அதான் ஒரு 3500 ரூபா தேவைப்படுது. நீ 3000 ரூபா தந்தன்னு வையேன், ஒரு 500 ரூபா போட்டு நான் சட்டை துணி தைச்சிக்குவேன். ஏ பாதவத்தி, 3500 ரூபாய்க்கு சட்டை துணி தைப்பாலாமே? அதான் அவன் புருஷங்காரங்கிட்ட கேட்க வேண்டியதானே. நல்ல பொம்பளை, நல்லா குடும்பம் கழிக்க. அப்ப துட்டெல்லாம் வாங்கி சேலை சட்டுன்னு செலவு பண்ணிட்டு திரியுத என்னம்டி? ஆமாம்மா, பொங்கலுக்கு அப்போ துணி எடுக்க வேண்டாமா? கொஞ்சம் ஆடவர செலவெல்லாம் குறை ஸ்வேதா. பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, நாளைக்கு அது வயசுக்கு வந்துன்னா என்ன செய்வ? அதுக்கு தான் அண்ணன் இருக்காம்லம்மா, அவன் செய்வான். நொன்னை இருக்கான். நொன்னை அவன் குடும்பத்தை பார்ப்பானா இல்லை இவளை பார்ப்பானா? எனக்கு தெரியாதுமா, அது வயசுக்கு வரையில பார்த்துக்குவோம். நான் இந்த காசை வச்சுதான் நாளைக்கு என்னால் ஏண்டது பொங்கப்படி கொண்டு வரணும்னு நினச்சிருக்கேன். உன் மாமியை பொங்கப்படி கேட்பாள்ல? ஆமாம், பின்ன கேட்க மாட்டாவளா? அப்புறம் என்ன, பொங்கப்படி வேண்டான்னா சொல்லு, 3000 ரூபா கையில் தந்துட்டு போகிறேன். ச்சே, நம்ம அம்மா நம்மளை விட்டு தூரமாக போனதுனால நல்லா மாறிட்டா. முன்னெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்பா, இப்போ ஒன்றுமே கேட்க மாட்டுக்கா. ஒரு 3000 ரூபாய்க்கு பெறாமவா போயிட்டேன். என்ன ஸ்வேதா சொல்லு, பொங்கப்படி வேணுமா 3000 ரூபா வேணுமா? நீ பொங்க பொடியே கொண்டு வந்து தந்துருமா. அப்புறம் அது வேற தராம போயிட்டேன்னா என் மாமியா கிட்டலாம் கிடந்து அறுப்பு வாங்க முடியாது. சரி சரி, பேத்தி ஸ்கூலுக்கு போயிட்டாளா என்ன? சாயங்காலம் மட்டும் கூட்டிட்டு வா. பிள்ளைய பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு. ஆ கூட்டு வாரேன். கணேசந்தத்தை இங்கேல இருக்காவ. ஏ கிட்டு பாட்டி, கணேசன் தாத்தா இங்கே தான் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு இருக்கு. ரேஷன் கார்டை களவாண்டு போய் என்கிட்ட சொல்லாம பைசா வாங்கி வச்சிருக்காரு. ஏ கிட்டு பாட்டி, பொறுமையா கேளுங்க, அப்பதான் சொல்லுவாரு. நீங்க பாட்டுக்கு போய் கத்தாதீங்க. பாத்தீங்களா கிட்டு பாட்டி, எவ்வளவு ஸ்டைலா உட்காந்து சுருட்டு குடிக்காருன்னு? ஏத்தி விடாத கீதா. இந்த லட்சுமிக்கா வேற. ஆகாயம் பூப்பந்தல் அங்கே பொன்னூஞ்சல். பொன்னூஞ்சலா? பாட்டு, எதுக்கு எடுத்தாலும் பாட்டு. நீ ஆட அதில் நான் ஆட நேரம் வந்தாட. ஆடு வேறு ஆடு வேறு. இன்னைக்கு தாத்தாக்கு பிறந்த நாள் கொண்டாட போறாவ, அது கூட தெரியாம உட்காந்து பாடிட்டு இருக்காரு. மின்னும் வெள்ளி
மீன்களை மேனி எங்கும் சூடுவேன். மேடை என்னும் தேவியை ஆடை என்று மூடுவேன். தங்கம் எங்கும் தங்கம் எங்கும் இன்பம் பொங்கும். ராசாத்தி ரோசா பூ வா வா வா. வாரையா மனுஷா வாரேன். தேவையா இந்த தாத்தாக்கு? கிட்டு ஆமா கிட்டு கொட்டு. சொல்லுமியா மனுஷா, என்கிட்ட கேட்காம ரேஷன் கார்டுல எதுக்கு கைய வச்சிரு? வீடு கிட்டு வீடு அடிக்காத. ஏ கிட்டு பட்டி, அடிச்சுக்கிட்டே கிடக்காதீங்க, வயசான ஆளு. 2 போடு போடட்டு அம்புச்சோம். அது என்ன சொல்லாம கொள்ளாம ரேஷன் கார்டை எடுத்துட்டு போய் ரூபா வாங்குறது? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. நல்லா நல்லா அடிங்க கிட்டு பாட்டி. சொல்லும் ரூபாய எங்க? ரூபாய் என்ன பண்ணீரு? 3000 ரூபாய் வாங்கி என்ன பண்ணீரு? சொல்லுறேன் 3000 ரூபாய் வீட்டுல தான் இருக்கு. உண்மையை சொல்லும், இல்லைன்னா இருக்கிற முடிய பூரா அஞ்சிருவேன். உண்மையை சொல்லும். 500 ரூபாய் தான் செலவு பண்ணேன். மீதி ரூபா அப்படியே வச்சிருக்கேம்மா, வீட்டுல வச்சிருக்கேன். என் தலைவாணிக்கு கீழே இருக்கு, போய் எடுத்துக்க. என்னைய ஆள விடு. உமருக்கு எம்பிட்டு கொழுப்பு இருந்தா ரூபாயை எடுத்து செலவு பண்ணிருப்பீரு. இனிமே இப்படி பண்ணுவீரா? உமருக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? பண்ண மாட்டேன் என்னைய விட்டுரு. நான் காலையில இருந்து காலுக்கு அடுக்க ரேஷன் கடை வாசல நின்னு இருக்கேன். கடைசி நேரத்துல இல்லைன்னு சொல்லிவிட்டான். அப்ப எனக்கு எவ்வளவு வெப்பராளமா இருக்கும். மன்னிச்சிரு கிட்டு, மன்னிச்சிரு. வாங்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னைய விட்டுரு கிட்டு. இப்படி வேண்டாத வேலை எல்லாம் பார்த்துட்டு கிடையும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உமர நானே புதைச்சிடுறேன். சிரிக்காம இருங்கட்டி. ஏ கிட்டு பாட்டி போற விடுங்க. எம்மா அடிச்சு கொள்ளுறாளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.